பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலினை ஆதரித்து கும்பகோணம் அருகே உள்ள பாபநாசம் கடைவீதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மாநில அரசுகளின் பட்டியலில் திமுக அரசு முதன்மை இடம் பிடிக்கும் எனவும், இனியும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் செல்ல தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய ஜி.கே. வாசன், மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்ற வேண்டாம் என கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்தியாவிலே ஒரு அரசு என்றால் அது திமுக அரசுதான். அதற்காக இந்தியாவிலேயே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு திமுக தான். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்கள் மீதும் சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுவதிலே கைதேர்ந்தவர்கள் திமுக. இதுதான் கடைசி தேர்தல். பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுவதற்கு. இனியும் தமிழக மக்கள் உங்களது பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற தயாராக இல்லை.